சார் ஒரு அம்மா முழு பணமும் கொடுத்துருக்கு சார். அந்த முழு பணம் கொடுத்ததுக்கு நீங்கள் அந்த அம்மாவுக்கு 3வது மாதம் பில்லு கட்ட சொல்லி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. முழு பணம் கொடுத்ததுக்கு என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பணம் கட்டுறது எங்கள் ஷோரூமில் எவ்வளோ அமௌண்ட் வருது? இல்லை சார், அவங்க முழு பணம் கட்டினதுக்கு நீங்கள் பில்லு கொடுக்கல. என் பேர் நிஷா சார், ஜாஃபர் நிஷா. நான் 1,27,000 கொடுத்து தான் வண்டி எடுத்தேன். அவங்க எனக்கே தெரியாத லோனில் போட்டிருக்காங்க, எனக்கு தெரியல. 7 மாதம் கட்டியிருக்கிறாங்க. 7 மாதம் கட்டி இப்போ விஷம் குடிச்சதால் தான் எனக்கு அந்த பிரச்சனையே தெரியும். அது தெரிஞ்சு கேட்டால் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் கேமரா காட்ட முடியாதுன்னு சொல்லி சுசுகி ஸ்டோர் ரூமில் சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். நீங்கள் 2 வீலரு ஃபுல் பணம் கட்டி ஃபுல் பணம் 1,00,000 பில்லுன்னு வச்சுக்க இதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் கையில் கொடுத்தேன், ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு தான் காசே கொடுத்தேன். அவங்க கொடுத்தேன், அவங்க சொல்லிட்டாங்க இது கேமரா ஒர்க் ஆகல, அதெல்லாம் எப்போயும் அழிஞ்சிருச்சுங்கிறாங்க. ஸ்டோர் ரூம்காரங்க வேலை செய்கிறவங்க போலியாக ஒரு பில்லு கொடுத்துறாங்க. ஒரிஜினல் பில்லு 60,000 கொடுத்துக்குறாங்க. பாக்கி 67,000 இல்லைங்கிறாங்க. அதனால தான் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் சார். நீங்கள் பணம் ஃபுல் பணமாக கட்டி வாங்கும்போது அதுக்கான பில்லை வாங்கலையா? ஃபுல் பணம் 67க்கு கொடுத்தாங்க சார். அது போலி சேக்கா பில்லுன்ட்டாங்க, பொய்யான பில்லுன்னு சொல்லிட்டாங்க. சிதம்பரம் சுசுகி ஷோரூமில் இங்கே எல்லாருமே பைக் எடுத்திருக்காங்க. லோனில் எடுக்கக்குள்ள அங்கே சுசுகி ஷோரூமில் ஏபிபி மோட்டார்ஸ் அங்கே கவுண்டரில் உட்காண்ட்ருக்கிற ஐடிஎஃப்சி பேங்க்லன்னு உள்ளவங்க லோன் கொடுக்குறவங்க தான் பைக் எடுத்து கொடுத்தது. அப்போ பைக் கொடுக்கக்குள்ள ஃபஸ்ட் அமௌண்ட்டு கட்டி அந்த மாதிரி எடுத்துடுறாங்க. எடுத்தவொடனே அதுக்கப்புறம் அந்த லோன் எடுக்கிறவர் அவர் பேர் ரவி, ஐடிஎஃப்சி லோன் கொடுக்குற ரவி. அவர் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எல்லா மக்கள்கிட்டையும் ஃபோன் பண்ணி நீங்கள் இப்போவே எக்ஸ்ட்ரா ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதத்துக்கு கட்டினீங்கன்னா லாஸ்ட்டில் கட்ட தேவையில்லை, 2 மாதத்துக்கு கட்ட தேவையில்லை இப்படி சொன்னவொன்னே சரி நம்மளுக்கு 1 மாதம் கட்டினா 2 மாதம் மிச்சமாகுது அப்படின்ட்டு அவர்கிட்ட அவரோட ஜிபேக்கு அனுப்ப சொல்கிறாங்க. அந்த இது அனுப்பினவொன்னே அவர் ஒரு பில்லு தர்றாரு. அந்த பில்லும் போலி பில்லு, அந்த ஐடிஎஃப்சி பில்லு கிடையாது, ஆனால் ஐடிஎஃப்சி பில்லு தான், பில் மாதிரியே இருக்குது அது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட வராரு, 60,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது, வெறும் 30,000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த 60,000 ரூபாவும் தள்ளுபடி ஆகிடும், நீங்கள் உங்களுக்கு அந்த என்ஓசி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அதை நம்பி அந்த 30,000 ரூபா கட்டுறாங்க. அந்த 30,000 ரூபா அவர் எடுத்துக்கிறாரு, அதுக்கு பில்லு தராரு, அதுவும் போலி பில்லு. அதுக்கப்புறம் 1,30,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது, இப்போவே நீங்கள் 1,00,000 ரூபா கட்டிட்டீங்கன்னா அந்த 30,000 ரூபா தள்ளுபடி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, இவங்க கடனை உடனே வாங்கி எல்லாம் கஷ்டப்படுற மக்கள் வாங்கி அந்த 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1,00,000 ரூபாய்க்கும் பில்லு கொடுக்குற, அதுவும் போலி பில்லு. கடைசியில் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பேருக்கிட்ட எவ்வளோ லட்சம் எடுத்துருக்காங்க? குறைஞ்சபட்சம் இப்போ யாருக்குமே இது தெரியாது. தெரியாமல் இந்த இருக்கக்குள்ளவே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே இப்போ தெரிஞ்சது மட்டும் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் தெரியாமல் சுற்று வட்டாரத்தில் இந்த சிதம்பரம் கோட்டம், காட்டுமன்னார்கோடு வட்டம், இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஏபிபியில் தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டை கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு மேலே அவர் ஏமாத்திருக்காருன்னு நினைக்கிறோம். பல லட்ச ரூபா, 20 லட்ச ரூபாங்கிறது தெரிய வருது. இன்னும் ஒரு கோடி கணக்கில் அவர் ஏமாத்தினாலும் வாய்ப்பு இருக்குது. போய் கேட்டதுக்கு அந்த ஏபிபியில் அவங்களும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐடிஎஃப்சி பேங்க்கில் கேட்டதுக்கு அவங்களும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐடிஎஃப்சியில் என்ன சொல்கிறாங்க, சரி இவங்க சரி பண்ணுறாங்கிறாங்க, ஆனால் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ டிஎஸ்பி சார்கிட்ட வந்திருக்கிறோம். அவங்க உரிய நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக எல்லா